இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். டெல்லி சென்ற அமைச்சர் உதயநிதி பிரதமர் மோடியை சந்தித்தார். கேலோ இந்தியா விளையாட்டு துவக்க விழாவிற்கான அழைப்பிதழை வழங்கினார். அதன்பின் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் சோனியா, ராகுலை அவர்களது வீட்டில் சந்தித்தார். ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே கேலோ இந்தியா இந்த வருடம் நடக்கக்கூடிய கூட்டம் அந்த ஈவெண்ட் தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அந்த விழாவிற்கு அழைப்பதற்காக அவர்கிட்ட நேரம் கேட்டிருந்தேன். நேரம் கொடுத்துருந்தாரு. அவர்கிட்ட அழைப்பதற்கு கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி சென்னை வெள்ளம், தூத்துக்குடி மாவட்டம், நெல்லை மாவட்டம் வெள்ளத்துக்கு பெரிய பாதிப்பு இருக்கிறது. அதுக்கும் நீங்கள் நிவாரண தொகை முதலமைச்சர் ஏற்கனவே 2 நாள் நீங்கள் சென்னைக்கு வரும்போது, திருச்சிக்கு வரும்போது முதலமைச்சர் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு. அது கொஞ்சம் சீக்கிரம் நிறைவேற்றி கொடுங்கன்னு முதலமைச்சர் ஞாபகப்படுத்த சொன்னேன். கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது பிறகு இங்கே சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை மரியாதை நிமித்தமாக அவரை பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போகிறோம். ராகுல் காந்தி பார்க்கும்போது ஏதாவது அரசியல் பற்றி ஏதாவது பேசப்பட, நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கு, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அவங்க மீட்டிங் நடத்தி அதை பற்றி பேசினாரு. அதை நான் இப்போ சொல்ல முடியாது. அவருடைய பாத யாத்திரை திருப்பி மணிப்பூரில் துவங்க போறதா சொன்னாரு. மற்றபடி ஒவ்வொருத்தரும் நல்லா விசாரிச்சுக்கிட்டோம். அவங்க அரசியல் ரீதியாக இல்ல எதுவும் பேச முக்கியமா பேசல, அதுல எதுவும் பேசல. ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு தான். பிரதமர் அப்ப 31ஆம் தேதி நடைபெறுகிற அந்த கேலோ இந்தியா இல்ல 19 வரேன்னு சொல்லியிருக்கிறார். துவக்க வரேன், சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறார். ராகுல் காந்தி சொன்னீங்க இல்ல அவர் சொல்லல, அவர் பாத யாத்திரைக்கு போறாரு.